டிசம்பர் 5ஆம் தேதி புதுச்சேரி செல்கிறார் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய். தாவேகா தலைவராக முதல் முறையாக புதுச்சேரி செல்லவிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். காலாப்பட்டில் தொடங்கி கன்னிக்கோவில் வரை விஜய் ரோட் ஷோ நடத்தவும் திட்டமிட்டிருக்கிறார். இதற்காக அனுமதி கோரி மனு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனை நாம் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் மணிகண்டன். வணக்கம் மணிகண்டன். புதுச்சேரி செல்ல திட்டமிட்டிருக்கிறார் தாவேகா தலைவர் விஜய். விவரங்களை பதிவு பண்ணுங்க. கரூர் சம்பவத்திற்கு பிறகாக மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியை சேலத்திலிருந்து தொடங்க தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் திட்டமிட்டிருந்த நிலையில சேலத்துல உரிய காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டு மாற்று தேதிக்காக விண்ணப்பிக்க கோரி காவல்துறையிடமிருந்து பதில் மனு வந்திருக்கக்கூடிய நிலையில காஞ்சிபுரத்துல உள்ளரங்க சந்திப்பு நடந்து முடிந்திருக்கிறது. இதற்கு அடுத்த கட்டமாக மக்கள் சந்திப்பை தமிழ்நாட்டிற்கு வெளியே புதுவையில துவங்குவது என தமிழக வெற்றி கழகம் முடிவு செய்து அதற்கான அனுமதியை புதுச்சேரி மாநில காவல்துறை இயக்குநரிடம் அளித்திருக்கின்றனர். அதன்படி 5ஆம் தேதி புதுவைக்கு செல்லக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அஜந்தா சிக்னல், உப்பளம் வாட்டர் டேங்க், மரப்பாலம், அரியாங்குப்பம், தவளக்குப்பம், திருமாம்பாக்கம், கன்னியக்கோவில் ஆகிய பகுதிகளில் ரோட் ஷோ மேற்கொள்ளவிருக்கிறார். குறிப்பாக உப்பளம் சோனாம்பாளையம் வாட்டர் டேங்க் அருகில இந்த பொதுமக்கள் சந்திப்பு பரப்புரை என்பது நடைபெற இருக்கிறது. மாலையில இந்த மக்கள் சந்திப்பு பரப்புரை என்பது நடைபெறும் என அறியப்படுகிறது. இதற்காக காலை 9 மணிலிருந்து மாலை 5 மணி வரை அனுமதி என்பது கேட்கப்பட்டிருக்கிறது. முதல் முறையாக கட்சி தலைவராக பொறுப்பேற்றதற்கு பிறகாக புதுச்சேரிக்கு செல்லக்கூடிய தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்க அந்த மாநிலத்தைச் சேர்ந்த நிர்வாகிகள் தயாராகி வருகின்றனர். முக்கியமாக கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்துடைய சொந்த தொகுதி என்பதன் காரணமாக புதுவையில உற்சாக வரவேற்பு அளிப்பதற்காக திட்டமிட்டிருக்கின்றனர். அதற்கு முன்பாக உரிய காவல்துறை அனுமதி கேட்டு காவல்துறை இயக்குநரிடம் தமிழக வெற்றி கழக புதுச்சேரி மாநில நிர்வாகிகள் விண்ணப்பித்திருக்கின்றனர். நன்றி மணிகண்டன், உங்களுடைய தகவல்களுக்கு.